லைஃப்ல சக்சஸ் ஆகுறது இந்த நோ ஃபேப் எல்லாம் விடுறதுன்றது இந்த வாருக்கு போற மாதிரி. உங்களோட பிரெயின்ன்றது இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா இந்த விஷயத்தை எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து கட் பண்ணணும். ஈகிள் இருக்குல்ல, உனக்கு ஈகிள் கூட சேர்ந்து பறக்க ஆசைன்னா நீ கீழே வந்து பட்டர்ஃபிளைஸ் கூட விளையாடுறத வந்து நீ நிறுத்திக்கணும். ஏதோ வார் போறதுன்னா ஏதோ சின்ன ஒரு விஷயம்ன்ற மாதிரி நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ 10 வருஷத்தோட அடிக்ஷன் கண்ட்ரோல் பண்றதுன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. லைஃப்ல சக்சஸ் ஆகுறது, அவனை மாதிரி ஆகுறது, இவங்கள மாதிரி ஆகுறதுன்னா ஏதோ லைட்டா எப்பவாச்சும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா, கொஞ்சம் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தா இந்த மாதிரி 4 கிளாஸ் அட்டென்ட் பண்ணா வரும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. வராது. அது நீங்க நினைக்கிறத விட, எப்படி நீங்க நினைக்கிறத விட 10x எஃபர்ட் வந்து இதுக்கு தேவை. இந்த growthன்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க தேடி போறீங்கல்ல, தேடி போகும்போது நீங்க நினைக்கிறத விட ஸ்பீடா, நினைக்கிறத விட அதிகமா பலமா உங்களுக்கு அடின்றது விழும். இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து விழும்போது நீங்க இந்த சைட்ல இருந்து டோபமீன், பட்டர்ஃபிளைஸ் கூட விளையாடுறதுல இருந்து ஒரு டோபமீன்றது நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா மேல வந்து இன்னொரு உலகம் இருக்குன்றதே உனக்கு வந்து தெரியாம போகும். எப்படி இதுக்கு மேல அந்த பூச்செடி தான் உலகம், இந்த கிரவுண்டு தான் வந்து உலகம்ன்ற மாதிரி அந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க வந்து இதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் ஏன் உங்களை இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சும்மா ஒரு மைண்டுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கிடைக்கிற நிறைய விஷயத்தை எல்லாம் வந்து ஏன் ட்வீட் பண்ண சொல்றேன்னா, அது வந்து இந்த பட்டர்ஃபிளைஸ் கூட விளையாடுறது. இந்த விளையாட்டை வந்து நீங்க இங்க இருந்து இங்க பறக்கணும்னா, இங்க பறக்கிறதுக்கு, இங்க ரீச் ஆகுறதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு விஷயம் வந்து நீங்க டீப்பா திங்க் பண்ணணும்னா இந்த விளையாட்டை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோ. இந்த விளையாட்டை முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ. அப்பதான் உனக்கு வந்து ஒரு டைம்ன்றது இருக்கும். அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், இங்க வந்து எப்படி ரீச் ஆகலாம்ன்ற மாதிரி திங்க் பண்றதுக்கான ஒரு டைம்ன்றது அப்பதான் வந்து உனக்கு வந்து கிடைக்கும். இல்லாட்டினா உனக்கு இந்த டைம்ன்ற ஒரு விஷயம் கூட சுத்தமா இருக்காது. நீங்க உங்களோட லைஃப்ல நான் மறுபடியும் சொல்றேன், growthோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது கட்டிங். எவ்வளவு அளவு நீங்க இத கேட்டுட்டும் மறுபடியும் போய் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்களோ, எவ்வளவு அளவு நீங்க வந்து யூடியூப்ல மூவிஸ் வந்து என்டர்டைன்மெண்டான மூவிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ, எவ்வளவு அளவு ஊர்ல நடக்கிற பிரச்சனைய வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எவ்வளவு அளவு இந்த பொலிட்டிக்கலான விஷயத்தை பத்தி நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எவ்வளவு அளவு கெய்ம்ஸ் வந்து பாக்குறது, மத்தவன் வந்து அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்ற மாதிரி வந்து சொல்றது, நீ உங்களோட ஆக்சுவலா இந்த கோர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு வீக் பர்சனோட ஆக்ஷன்ஸாவே இருக்கு. இந்த வீக் பர்சனோட ஆக்ஷன்ஸ பண்ணிட்டு உனக்கு வந்து 10 வருஷம் போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணுமா? கடந்த 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே இது. அதுல இருந்து வெளியே வரணும்னா உன்னோட கோர் ஆக்ஷன்றது எப்படி இருக்கணும்? கோர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ட்ரீ, ஓகேவா? நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகுறதுன்றது இதுல இருந்து கிடைக்கிற ஒரு ஃப்ரூட். நீங்க வந்து அந்த ஃப்ரூட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த ஃப்ரூட் வேணும்ன்ற மாதிரியான விஷயத்துல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலான விஷயம் எங்கன்னு தெரியுமா? யூ மைட் ஃபோக்கஸ் ஆன் ரூட். ஒரு ட்ரீயோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி அதோட ரூட்ன்றது அவ்வளோ அளவு ஸ்ட்ராங்கா வந்து இறங்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு ட்ரீயோட லெங்க்த்ன்றது எவ்வளோ இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி அதோட ரூட்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கும்.
நீ வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகலாம், நோ ஃபேப்ல வந்து சக்சஸ் ஆகலான்ற மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து இந்த ஃப்ரூட் தான் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உன்னோட ரூட் என்னன்னா கேம் விளையாடுறது, பொண்ணுங்க பின்னாடி வந்து போறது, நீ படம் பாக்குறதுக்காக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும் போது அது வீக் ரூட்டா தான் மாறும். ஒரு காத்து வந்தாலே அது வந்து அடிச்சுட்டு போய்க்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயத்த வந்து லேர்ன் பண்ணும்போது, இப்ப இங்க வந்து நீங்க படிக்கிறீங்கல்ல, கொஞ்ச நாள் முடியும் போது இந்த கிளாஸ்ன்றது வந்து முடியும். இப்போ இங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமை வந்து உங்களோட லைஃப்ல இன்னொரு டைம்ல வந்து இந்த நாலேஜ் வந்து உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், யூஸ்ஃபுல் ஆகும். அப்ப இந்த டைம்ன்றது நீங்க அசெட்டா தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப லேர்னிங்ன்றது என்ன? ஒரு அசெட். மெடிடேஷன்ன்றது என்ன? ஒரு அசெட். ஏன்னா உன்னோட லைஃப்ல வந்து அடுத்ததா ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்ற மாதிரி வரும்போது அந்த சிச்சுவேஷன்ல நீ அசையாம நிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது மெடிடேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து நீ பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு மென்டல் சிச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப மெடிடேஷன்ன்றது ஒரு அசெட், எக்ஸசைஸ்ன்றது ஒரு அசெட், புது நெட்வொர்க்ன்றது அசெட். இப்ப என்ன மாதிரி ஒரு 5 பேர் கூட உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குன்னா அது வந்து ஒரு அசெட். இப்போ என்னாலேயே இவ்வளோ நாலேஜ வந்து இவ்வளோ உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த வந்து என்னால உங்களால இவ்வளோ அளவு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரியான ஒரு 4-5 கனெக்ஷன் இருந்தா உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்? சோ நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரூட்ல. ஒவ்வொரு மாசமும் முடியும் போது நீங்க என்ன திங்க் பண்ணணும் தெரியுமா? இந்த ஃப்ரூட் எவ்வளவு வளர்ந்திருக்குன்ற விஷயத்த வந்து நீங்க பார்க்காதீங்க. என்னோட ரூட் வந்து எவ்வளவு ஆழமா இறங்கி இருக்குன்ற விஷயத்த வந்து பாருங்க. இந்த ஒரு மாசம் வந்து எனக்கு கிடைச்சதிலிருந்து என்னோட ரூட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஆழமா இறங்கி இருக்கு. புரியுதா? நான் இப்போ தமிழ்ல வந்து நான் பிரசன்டேஷன் இந்த மாதிரி லைவ் செஷன்றது எடுக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு செஷன் வந்து நான் எடுக்கும் போதும் நான் என்ன திங்க் பண்ணுவேன் தெரியுமா? கடந்த செஷன் எடுத்ததை விட மினிமம் 10% பெட்டரா என்னோட பிரசன்டேஷன்றது இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நீங்க அட்டெண்ட் பண்ணதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த செஷன்ல வந்து தெரியும். ஒவ்வொரு இதுல வந்து நான் இன்னொரு சைடுல இதை வச்சுட்டு எப்படி எந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணணும்ன்றது நான் இன்னொரு சைடு, இந்த ஃப்ரூட்டை வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இறக்குறதுன்றது நான் இன்னொரு சைடு வந்து பிளான் பண்ணிப்பேன். பட் ஒவ்வொரு செஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும் போதும் எப்படி இதோட ரூட்டை வந்து ஆழமா இறக்கலாம், நான் லாஸ்ட் செஷன் எடுத்ததை விட மினிமம் ஒரு 10% பெட்டரா எனக்கு இந்த செஷனை வந்து எடுக்க முடியணும். நான் லாஸ்ட் டைம் கொடுத்த கான்டென்ட்டை விட இன்னும் பெட்டரான 10% பெட்டரான கான்டென்ட் இல்லாட்டி 10% ஆச்சு உனக்கு புரியும்படி வந்து இந்த கான்டென்ட்டை வந்து எடுக்கணும். இந்த விஷயத்த வந்து நான் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்ப வந்து நார்மலான மோட்டிவேஷன் பெருசா எதுவுமே பார்க்காத ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இந்த கிளாஸ்ல உட்கார வச்சாலும் அவனுக்கு இந்த விஷயம் நிறைய வந்து கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகும். எல்லாருமே தான் வந்து மோட்டிவேஷனை பத்தி பேசுறாங்க. பட் நான் என்ன ட்ரை பண்றேன்னா எல்லாருக்குமே வந்து புரியுறபடி ரிலேட்டபிளா எப்படி இந்த விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்றது. ஒவ்வொரு செஷன் இது இப்போ வந்து இப்படி இருக்கு, அடுத்த ஒரு 10 செஷன் முடியும் போது இன்னும் என்னோட பிரசன்டேஷனை வந்து நான் பெட்டர் பண்ணிப்பேன், இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயத்துல இப்ப வந்து இது இந்த சிச்சுவேஷன்ல வந்து இருக்கு. இந்த ஃப்ரேம் எல்லாமே மேபி அது இன்னும் வந்து பெட்டர் ஆயிட்டே வரும். என்னோட ரூட்டை எப்படி ஆழமா இறக்குறது, என்னோட ரூட்டை வந்து ஒவ்வொரு ரூட்டையும் எப்படி ஸ்ட்ராங்கா மாத்துறதுன்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வந்து திங்க் பண்ணும்போது இதுல வந்து நான் ப்ராப்பரா ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் முடியும் போது என்னோட லைஃப்ல பினான்சியல் ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயமே சுத்தமா இருக்காது. ப்ரோஸ்பெரிட்டின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நான் வந்து வந்திருப்பேன். புரியுதா? சோ நீங்க என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரூட்ஸ்.
அதுல வந்து ப்ராப்பரா பெட்டர்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வாங்க. டோபமீன்ற ஒரு விஷயம் நிறைய விஷயத்துல இருந்து கிடைக்காத மாதிரி உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்களே வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டோபமீன் வந்து வேற விஷயத்துல இருந்து எடுக்காதீங்க. சாக்லேட்ல இருந்து டோபமீன் எடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சாக்லேட் வந்து சாப்பிட போகும்போது உங்களுக்குள்ள தோணணும், இந்த விஷயத்த வந்து நான் எடுத்துக்கும் போது ஒரு சைட்ல ரிவார்டு வருது, இன்னொரு சைட்ல வந்து அதை என்ன வீக்கன் பண்ணும் ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள ஒர்க் ஆகணும். ஹே ப்ரோ, ஆக்சுவலா இந்த வீடியோன்றது நம்ம நோஃபேப்போட ட்ரைனிங்குள்ள வந்து கொடுத்திருந்த ஒரு லெங்க்தியான வீடியோ. அதுல இருக்கிற ஒரு போர்ஷனை தான் இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். எனக்கும் 2025 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தேன். என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை, மறுபடியும் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. எப்பவுமே வந்து மோட்டிவேட்டடா இருக்க முடியல, லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃபே வந்து என்னால வாழ முடியல. என்னதான் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், சோஷியல் ஆன்சைட்டின்றது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கூடவே உங்களுக்கு போன் அடிக்ஷன் கூட இருக்குன்னா உங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாம செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் 21 டேஸோட இந்த ஒரு குறிப்பிட்ட நோஃபா ப்ரோக்ராம். ஸோ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு டெய்லி என்னோட கிளாஸ்ன்றதும் கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கான்ற மாதிரி லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லைவ் செஷன்ல நான் வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெயரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இயரையே வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு பார்ட்டை ஆச்சு நல்லா கொண்டு போகணும், வேற லெவல்ல பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி இது ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், அதே மாதிரி பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்குள்ள வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching. It's me Akshay. Stay grounded. நான் உங்கள் கேரளா தம்பி.